மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி மாடக்குளம், பழங்காநத்தம் பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் செல்லூர் ராஜு பரப்புரை. மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாடக்குளம், பழங்காநத்தம் ஆகிய பகுதிகளில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக வேட்பாளருமான செல்லூர் ராஜு பரப்புரை மேற்கொண்டாள். மாடக்குளம், பழங்காநத்தம் பகுதிகளில் உள்ள ஒவ்வொரு வீடாக சென்று வாக்கு சேகரித்த அவருக்கு கட்சியினர் மற்றும் பெண்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யாராடணும். புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். இளவலி தெரிஞ்ச ஏற்புடிச்ச பாமரன், இறங்கி கூட வரும் எளிய மக்கள் நாயகன். கண்காட்சி அரசியல முடிக்கணுமே முடிசூடி, நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். சரசுதான் ஒரு முறை யோசி, அந்த தங்கத்தோட மனசுதான். சுயநலமில்லாத மக்களாட்சி அரசுதான், நேர்மையான இந்த அரசியலே புதுசுதான். தொத்து நோய் தடுத்து, கவிதைய மீட்டெடுத்து, செத்த பயிர் வளர்த்து, விலையேத்தம் அதை தடுத்து, அம்மாவை போல வந்து அரவணைச்சார் உறவாடி. நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். நான் 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்திருக்கிறேன். 5 ஆண்டுகள் சட்டமன்ற எதிர்கட்சியின் உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறேன். 10 ஆண்டுகள் அமைச்சராக இருக்கின்ற பொழுது இந்த மாடக்குளம் கம்மாயை சிறப்பாக நிர்வாகம் பண்ணி இந்த பகுதியிலே நிலத்தடி நீர் தொடர்ந்து கிடைக்க வேண்டிய என்பதற்காக கம்மாயை ஆழப்படுத்தி கரை உயர்த்தி தடுப்பு சுவர் கட்டி தொடர்ந்து தண்ணி இருக்கின்ற வகையில் 25 கோடி ரூபாய் செலவிலே வையாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி நிரந்தரமாக இங்கே குடிநீர் பிரச்சனை தீர்க்கின்ற வகையில் இங்கே நிலத்தடி நீர் எல்லாம் கூடியிருக்கிறது என்றால் அதற்கு நீங்க கொடுத்த அங்கீகாரம், நீங்க கொடுத்த அதிகாரத்தின் அடிப்படையிலே தான் அமைச்சராக இருக்கின்ற பொழுது இத்தனை திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்த முடிந்தது என்பதை அன்போடு உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.